ஏசப்பா கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், மறுபடியும் சொல்றேன், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து, முதல்ல ஏசப்பா சொல்றாருன்னா தன்னை தானே மாம்சம் முதல்ல இருக்கிறது மாம்சம். அழகா இருக்க, என் மூஞ்சில ஒன்றும் அழகா மேக்கப் போடலாம், ஹேர் ஸ்டைல் சூப்பரா வெட்டலாம், நான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணலாம், நான் இப்படி போனா 4 பேர் பார்ப்பாங்க. என்னது? நான் சூப்பரா போனா 4 பேர் பார்ப்பாங்கன்னா தேவன் உங்களை எப்படி பார்ப்பாரு? சீரவா பார்ப்பாரு. நம்ம எவ்வளவு மேன்மையா நம்ம வச்சிருக்கோமோ, என்ன நான் எவ்வளவு நான் மேன்மையை படுத்துறோம், என்ன நான் எவ்வளவு நான் அழகா என்ன காமிக்கணும்னு நினைக்கிறனோ, அந்த அளவுக்கு என் மாம்சமோ என் ரத்தமோ என்ன பண்ணுது? தேவனுக்கு அருவருப்பா இருக்கு. தெளிவா சொல்லுங்க, தன்னை தானே வெறுத்து. இது கூட ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் வார்த்தை எடுக்கும்போது நிறைய வசனத்தை எடுத்து பேசலாம் அப்படிதான் முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு தேவன் உள்ள பேசுற ஒரே ஒரு வாசகம் இந்த மத்திய 16:24 மட்டும் போதுட்டு. இதுலயே அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. அவ்வளோ தோண்ட எப்படி உதவி கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த வார்த்தையில தோண்ட ஆவியானவங்களுடைய அத்தனை ரகசியங்கள் இதுல இருக்கு. ஏன்னா ஒருவன் தன்னைத்தானே வெறுக்கணும். வெறுக்கிறது அவ்வளவு ஈஸியா பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம நேசிப்போம். நம்ம திடீர்னு ஒரு புது ட்ரெஸ் போட்டு கட்டாளம் போய் நிற்கும் போது என்ன தோணும்? நான் அழகா இருக்கிறேன்னு தோணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏசப்பா விட்டு பின்னாடி போயிடும், ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். நம்ம சூப்பரா செருப்பு போட்டுக்கிறேன், அதை 4 பேர் பார்க்கணும்னு நினைச்சா போதும். நம்ம கிட்ட என்ன இல்லை, தாழ்மை இல்லை. என்ன சொல்லுது? நம்ம வெறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெறுக்கிறதுனா அந்த வெறுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மேன்மையை வச்சோம்னா நம்ம கிட்ட தாழ்மை போயிட்டு பெருமை வந்துருக்கு. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெறுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் தாழ்மை போயிட்டு நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம பெருமையை எதிர்பார்க்கிறோம். நான் அழகா ட்ரெஸ் பண்ணி போனா, நான் அழகா என் ஹேர் ஸ்டைல வச்சுட்டு போனா என்ன பண்ண 4 பேர் நான் பார்ப்போம், நம்மளுக்குள்ள பெருமை வந்து தாழ்மை நம்மளை விட்டு போயிடுது. இது ரட்சிப்போட முதல் நம்ம செய்யற தப்பு. ஏன்னா தன்னை தானே இருப்பது முதல். நம்ம பரலோக ராஜ்யம் போனோம், ஏசப்பாக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். ஏசப்பா வருகையில நம்ம அவரை தெரிந்து கொண்டோம், அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டோம். என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் தன்னை தானே இருக்கணும்.